ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது என்றால் அது குடும்ப பிரச்சனையாக பார்க்க வேண்டும், பொதுவெளியில் வாதிக்கக்கூடாது. ஏஆர் ரகுமான் அவர்களை பற்றியும் ஏஆர் ரகுமான் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பொதுவெளியில் பேசுவதும் ஊடகங்களில் அதை பற்றி விவாதிப்பதும் எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் முறை என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்ளுவார்கள். ஊடகங்கள் விமர்சிப்பதும் தவறாக பேசுவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்லது. ஊடகங்களுடைய தர்மம் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, அவர்கள் பிரிவார்கள், ரீயூனியன் சேர்வார்கள். அதை பற்றி நாம் விவாதிப்பதற்கு நாம் யார்? அப்படி ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞன் தமிழ்நாட்டில் இருந்து மேஸ்ட்ரோ அவார்ட், பெரிய பெரிய விருதுகளை இந்தியாவில் இதுவரை யாரும் பெறாத விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்தை பற்றி இப்படி சித்தரிப்பதற்கு நமக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? உலக நாடுகளெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றன. எவ்வளவு பெரிய மோசமான ஊடகங்களாக தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்தியாவில் இருக்கின்றன என்று. தயவு கூர்ந்த ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்கள் குடும்ப பிரச்சனையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பொதுவெளியில் இதை விவாதிப்பதை கைவிட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லை, அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சிகள் சொன்னது 100% உண்மைதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தொகுதிகளை வெற்றி பெறலாம். எங்கெங்கே செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த பகுதியில் கொங்கு மண்டலம் ஆகட்டும், தென் மாவட்டம் ஆகட்டும், வட மாவட்டம் ஆகட்டும், மத்திய மாவட்டம் ஆகட்டும், சென்னை மாவட்டம் ஆகட்டும், ஒரு கட்சிகளுக்கும் எங்கெங்கு பலம் இருக்கிறதோ அங்கே வெற்றி பெறுவார்கள். ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான். எப்படி எப்படி பொறுத்திருந்து பார்க்கட்டும். ஒரு சிங்க பெண்மணி நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சிருக்காங்க. அவர்கள் பேச்ச பார்த்துட்டு எங்கள் அக்கா எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க, முன்னுக்கு பொன் முரணா எதனா. அவங்கள பற்றி விமர்சிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். பொறுப்பேற்க போகிறாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போது இந்திரா காந்தியோடைய மறு உருவமாக அந்த தேசத்தின் குரலாக அவங்க இருக்க போகிறாங்க. என்னம்மா நாங்கள் பங்குலாம் கேட்கல. ஒன்று தெரிஞ்சுங்க, நாங்கள் எந்த காலத்துலேயும் எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்கள் யாரையும் கேட்கல. இன்னும் குறிப்பாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் கூட்டணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு மெஜாரிட்டி பெரும்பான்மை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நல்ல திட்டங்களை கொடுப்பார், பெருந்தலைவர் காமராஜர் போன்று என்று தார்மீக அடிப்படையில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அளித்தாங்க. 5 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் அன்றைக்கி கூட்டணியில் சேரணும், மந்திரி சபையில் இடம் பெறணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தப்படுத்தியிருந்தால் அன்றைக்கி மந்திரி சபையில் சேர்ந்திருப்போம். ஆனால் அன்றைக்கி காங்கிரஸ் பேரியக்கம் பெருந்தன்மையோடு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி தேவை, அவருடைய பணி சேவை தேவை, அவருடைய அனுபவம் தேவை என்று வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம். ஆகையால் இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் இது ஒரு தேசிய கட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னா, யாரும் தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கு. அது காலகாலமாக இருக்கு, இப்போ இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.